அதே மாதிரி 2018 மோடி ஆட்சியில்தான் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவை மேல் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படுமாறு செய்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார். அதுக்கு அடுத்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டா இந்த எலெக்ஷன் கமிஷன் முழுக்க இது அவர் பேர்ல இப்ப 3 நீதிபதிகள் மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பேர்லயும் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க, நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏத்துக்கல, டிபேட்டுக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே இதுவும் எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் முதலாக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்றது 75 ஆண்டுகள் இதான் முதல் முறை. அதே அடுத்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இது 3வது முறையாக இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சேர்மன் ராஜ்யசபா தன்கர் அவர் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இவங்களுடைய ஆட்சியில தான். இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்கே சீஃப் செக்ரட்டரியும் இங்க இருக்கக்கூடிய டிஜிபியும் மாத்துறாங்க. ஆனால் இன்று அசாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அசாமில் எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? பீகார்ல தேர்தல் நடந்தது, அங்க ஏன் சீஃப் செக்ரட்டரியை மாத்தல, அங்க டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டில் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா என்ற கேள்வியை நாங்கள் முன்னே வைக்க, அதுக்காக தான் அவங்கள ஜீரோ பிஜேபி என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலில் 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பா இப்போ சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். ஏன்னா எஸ்ஐஆரை பற்றிய விசாரணையை உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க.